நீங்கள் ஒருவருடைய தவறை சுட்டிக்காட்ட விரும்பினால் அவரை தனியே அழைத்துச் சென்று அவருடைய குறைகளை உணருமாறு செய்யலாமே தவிர 4 பேர் முன்னால், 3ஆம் மனிதர்களின் முன்னால் அவரை குறை சொல்லக்கூடாது. அவருடைய குறை எதுவாக இருந்தாலும், அவர் யாராக இருந்தாலும், குழந்தை முதல் பெரியவர்கள் வரை கூட பணிபுரிபவர்களிலிருந்து நண்பர்கள், கல்லூரி தோழிகள், தோழர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உணர்வுகளை நீங்கள் மதித்தே ஆக வேண்டும். இவ்வாறு 4 பேர் முன்னால் குற்றம் குறை கண்டுபிடிப்பது, அதை சுட்டிக்காட்டுவது என்பதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் அவர்களுடைய மனநிலை பாதிக்கும் அளவுக்கு அவர்களை வழிநடத்துகிறீர்கள். அது தவறான செயல் அல்லவா? அவருக்கு காலம் பூராவும் அந்த தாழ்வு மனப்பான்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பாட்டு பாடிய நபரை அழைத்து, தனிமையில் அழைத்து, நீ இன்னும் கொஞ்சம் இதை சீர் செய்து கொள், சரி செய்து கொள் என்று சொல்லலாமே தவிர 4 பேர் முன்னால் உனக்கு ஸ்ருதியே சேரவில்லை, உனக்கு மைக்கில் பாட எப்படி பயிற்சி கொடுப்பதென்றே தெரியவில்லை, நீ பயிற்சி எடுத்துக்கொண்டு வா என்றெல்லாம் சொல்வது தவறாகும். கலைஞர்களிடையே ஆரோக்கியமான போட்டி தான் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை ஏறி மிதித்து மேலே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் ஆகாது. எதனால் இப்படி செய்கிறார்கள்? ஏன் இப்படி செய்கிறார்கள்? அதுவும் அவர்களுடைய குறைதான். அதை நாம் பொருட்படுத்தாமல் போவதற்கு மகாத்மா மகான் அல்லவே. எனவே தயவுசெய்து அடுத்தவருடைய திறமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அப்படியே நீங்கள் உங்களுக்குள் குறைத்து மதிப்பிட்டாலும் நீங்கள் அதை சுட்டி காட்ட வேண்டாம் என்பதுதான்